معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا இயேசுன்னு சொல்லக்கூடிய ஜீசஸ் வந்திருக்காரு. அவரையும் நம்ம என்ன பண்றோம்? இறைத்தூதராக ஏத்துக்கிறோம். யார் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்களோ அவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ரொம்ப நேசத்தால் நெருக்கமான. ஏன்னா நம்ம ஒரே அப்ரஹாமுடைய வம்சாவளியிலிருந்து இரட்டை இதாக வந்தவங்க. அப்போ யாரையும் எதையும் மறுக்க முடியாது. அப்ரஹாமுக்கு முன்னால் இருந்த வம்சாவளியும் சரி, அப்ரஹாமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வம்சாவளியும் எதையுமே நம்ம மறுக்க முடியாது. அப்போது இஸ்லாம் எங்கே விரிசல் இருக்கிறதோ அதை சரி செய்யறதுக்கு உண்டான வேலைகளை தான் செய்யும். ஏன்னா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யார் தங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களோ இஸ்ராயேல் மக்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்குது, அதை சரி செய்வது தான் குர்ஆனுடைய வேலை. ஏன்னா ஒரு வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா சரி செய்யணுமா இல்லையா? அப்படியே உடனே திரும்ப திரும்ப பழுதாயிட்டே தான் இருக்கும். அப்போ சரி செய்வதுன்னு சொன்னால் எங்கேருந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், முதல்ல இயேசு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருதுன்னு சொன்னோன்னா ஈசான்னு குர்ஆன் சொல்லும். அவருக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நாங்கள் சொல்லும் போது அப்படி தான் சொல்லுவோம். அவர் யார் அப்படின்னு வரும்போது குர்ஆன் சொல்லும், எல்லா இறை தூதர்களாக பார்த்த நம்ம இயேசுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தோம்னு சொன்னால் குர்ஆன் சொல்லும், இல்லைப்பா அவர் ஒரு கண்ணியமானவர், பரிசுத்த கன்னிக்கு அற்புதமான முறையில் பிறந்தவர், அதை நாங்கள் விசுவாசித்து ஆகணும். இன்றைக்கு பல கிறிஸ்தவ ஊடகங்கள் அதை குறித்து கேள்வி எழுப்பினாலும் கூட எந்த ஒரு இஸ்லாமியர்களும் அதை குறித்து கேள்வி எழுப்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவன் இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஏன்னா குர்ஆன் அப்படி தான் சொல்லுது. அவங்க பரிசுத்த கன்னி, ஆண் தீண்டாத முறையில் அற்புதமான முறையில் அவங்க பிறந்தாங்க. அப்படி பிறக்கும்போது அந்த மக்கள் எள்ளி நகையாடுனாங்க. எப்படி நிச்சயிக்கப்பட்ட ஒருத்தி கணவனோட சேர்ல திருமணமாகாமல் குழந்தையோட நிற்கிறாளே அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பதில் எங்கே தேடுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம், எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் 12 வயசுக்கு தான் வந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஏன் மரியத்தை கொல்லாமல் விட்டாங்க? இந்த பதில் நமக்கு எங்கிருந்து தேடுறதுன்னு கேட்குறேன். வேதத்தில் வாசிக்க முடியுமா? மரியத்தை ஏன் கொல்லாமல் விட்டாங்க? கல்யாணமாகாமல் குழந்தை பெற்றுட்டாங்க. கல்யாணமாகாமல் குழந்தை பெற்றா அது லீகலா இல்லீகலா? சமூகத்தை அடிப்படையில் நம்பிக்கை சார்ந்த அடுத்த கட்டம் இப்போ நம்ம நம்புகிறோம். அன்றைய மக்கள் அதை இல்லீகல் தான் நினைப்பாங்க. இந்த இல்லீகலை எப்படி அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நமக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி என்ன ஆயிடுச்சு? விட்டு போயிடுச்சு. வேதத்தில் பார்த்தா நமக்கு இல்லை. எறாங்க அவங்க எங்கேயோ தப்பிச்சு போயிடுறாங்க. ஏன்னா ஆண் குழந்தையெல்லாம் கொண்டுட்டு இருக்கிறான் ராஜாங்கிறது தெரிஞ்சதுமே போயிடுறாங்க. அப்போ திரும்பி வந்தவங்க மரியத்துக்கு உனக்கு எப்படி குழந்தைன்னு கேட்டிருக்கணும்ல? அந்த கான்செப்டே அதில் இல்லை. அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இறைவன் மரியத்துக்கு கட்டளையிட்டான், நீ குழந்தையை பற்றி நேரம் அந்த மக்கள்கிட்ட போ, யாராவது நீங்கள் கேட்டால் அந்த குழந்தைகிட்ட பதில் கேளுன்னு சொல்லு, இந்த குழந்தைகிட்ட பதில் கேளுன்னு சொல்லு. அந்த குழந்தை கையில் இருக்கக்கூடிய குழந்தை, அந்த மக்கள் கேட்குறாங்க, கையில் குழந்தையா இருக்க ஒருத்தர் போய் நான் எப்படி பேசுறது? அப்போது இயேசு குழந்தையா இருக்கும்போது பேசுனாருன்னு குர்ஆன் சொல்லுது. தன்னுடைய தாயினுடைய கற்புத்தன்மைக்காக வாதாடினாரு. ஏன்னா அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்க்காமல் அந்த மக்கள் விசுவாசிக்கவே மாட்டான். வெறுமனே வாய் வார்த்தையை இயேசு இறந்தவங்களை உயிர்ப்பிச்சு கொண்டு வந்ததை பார்த்து கூட அந்த மக்கள் விசுவாசிச்சாங்களா? அப்பவும் கொள்ளத்தான் வந்தாங்க. அப்போ அவ்வளவு அற்புதங்களை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் குழந்தை பேசுறத பார்க்குறாங்க. அந்த குழந்தை என்ன பேசிச்சுன்னு குர்ஆன் சொல்லுது, நான் அல்லாஹ்வுடைய அடியான். முதல்ல இயேசு பேசின வார்த்தை என்ன? நான் இறைவனுடைய அடிமை, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறார். அவன் எனக்கு ஒரு வேதத்தை வழங்கி இருக்கிறான். எனக்கு இறைவன் வேதம் பிறக்கும் போது வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு இறை தூதர்னு சொல்லுது குர்ஆன். இன்னும் அவனுக்கு என் தாய்க்கு நல்ல உபகாரம் செய்யுமாறும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். என்னுடைய தாய் மரியம். ஏன்னா குர்ஆனை இயேசுவை அறிமுகப்படுத்தும் போதே மரியமுடைய மகன் ஈசா அப்படின்னு தான் அறிமுகப்படும். ஏன்னா அவருடைய அம்மா மரியம், அப்பா இல்லை. அப்போ என்னை பெருமை அடிப்பவனாகவோ துர்பாக்கியசாலியாகவோ ஆக்கலை. எந்த இடத்திலும் படைத்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து தன்னுடைய பிரார்த்தனை வீழ்ந்து போகணும்னு அவர் ஒருபோதும் நினைக்கல. அதே மாதிரி பெருமை அடிக்கக்கூடிய இடத்துலையும் இயேசு இல்லை. ரொம்ப இதாக இருந்தது, கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஏன்னா தன்னை சிறுமைப்படுத்தி இறைவனைத்தான் மேன்மைப்படுத்தினார். அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது பேசினார், களிமண்ணில் பறவையை செஞ்சு ஊதினார், அப்படியே பறவையாக பறந்து போச்சு. வெண்குசத்தையும் பிறவிக்குருடையும் சரி பண்ணினார், இறந்தவங்களையெல்லாம் உயிர்ப்பிச்சார். இதையெல்லாம் சுயமாக செஞ்சாரா அப்படின்னு சொன்னால் எங்கேயும் சுயமாக செய்யலை. இப்போ லாசருவை உயிர்த்தலை செய்யும்போது கூட பிரார்த்தனை செய்கிறார். அப்போ எல்லாம் இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டு தான் செய்தாரே ஒழிய சுயமாக சேர்ந்து லாசரை எந்திரிச்சுவான்னு சொல்லியிருக்கலாம். அங்கெல்லாம் அது நடக்கலை. இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து எல்லாவற்றையும் செய்தார். இதை தான் குர்ஆனும் சொல்லுது.
முன்னால் உள்ள வேதத்தை தோராவுடைய முன்னால் உள்ள வேதம் தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்கு தான் அவர் வந்தாரே ஒழிய தௌராத்துடைய விஷயத்தை மாற்றுவதற்கு அவர் ஒருபோதும் வரலை. ஏன்னா மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்களை உண்மைப்படுத்தத்தான் அவர் வந்தாரு. அல்லாஹ்வை, அதாவது அவங்களுடைய சீடர்கள் அவங்களும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக அவங்கள இருந்தாங்க. ஏன்னா முஸ்லீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை பதம் இருக்குங்க இல்லையா, அந்த முஸ்லீம்ங்கிற பதத்துக்கு உண்டான நேரடி பொருள் இறை நம்பிக்கை, ஓரிரை நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அர்த்தம். இப்போ அப்ரஹாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டாரா இல்லையா? கட்டுப்பட்டார். இயேசு இறைவனுக்கு கட்டுப்பட்டாரா இல்லையா? கட்டுப்பட்டார். நான் பேச வேண்டிய உபதேசிக்க வேண்டிய அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை இடுகிறார், நான் என்ன பண்றேன், அந்த கட்டளையை செயல்படுத்துறேன். அரபியில் சொன்னா முஸ்லீம்னு அர்த்தம். இயேசு முஸ்லீம், ஏன்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவர். தமிழ்ல சொன்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவர், இந்த தேவனுக்கு கட்டுப்பட்டவர்னு கூட சொல்லிக்கலாம். அரபியில் சொன்னா முஸ்லீம். அப்ப சீடர்களும் தேவனுக்கு தானே கட்டுப்பட்டாங்க. இயேசு அநேக அற்புதங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இருக்காங்க. அப்போ சீடர்களும் முஸ்லீம்களாக இருந்தாங்க. அப்ப இதையெல்லாம் மக்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது எதிர்மறையான விஷயங்களையும் அவர் சந்திச்சார், துன்புறுத்தப்பட்டார், எல்லாம் பண்ணார். ஆனால் அந்த மக்கள் ஒரு கட்டம் தாண்டி அவரை கொல்ல வரும்போது அவர் இறைவன் பக்கம் உயர்த்தி கொள்ளப்பட்டார், உயிரோடு உயர்த்தி கொள்ளப்பட்டார். சிலுவை மரணம் அடையல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் குர்ஆன் என்ன சொல்லுது, சிலுவை மரணம் அடைந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்ட மக்கள் அதை பத்தி சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அதனுடைய உண்மையான செய்தி இதுதான். இப்போ இயேசுவுக்கு பிறகு நீங்க அங்க பார்த்துருப்பீங்க, நபிகள் நாயகத்துடைய இது பார்த்தீங்கன்னு சொன்னா 571 வருடங்கள் நபிகள் நாயகமே பிறக்கிறாங்க. 610 தான் அவருக்கு இறை செய்தியே கிடைக்குது. நபிகள் நாயகத்துக்கு எழுத படிக்க தெரியாது. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன மொழியில் இருக்கிறது கூட இன்ன வரைக்கும் நமக்கு வரலாற்று ரீதியாக நமக்கு இல்லை. நம்ம இப்போ வச்சிருக்கிறது எபிரேயம், கிரேக்கங்கிறத நம்ம வச்சிருக்கிறோம். ஆய்வுகள் ரீதியாக அவருக்கு என்ன மொழியில், அவர் பேசின மொழியில தான். ஏன்னா குர்ஆனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு இறை தூதரும் அவர்களுடைய மொழியை கொண்டே அனுப்பப்பட்டார்கள் சொல்லுது குர்ஆன். அப்ப இறை தூதர்கள் எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியில் தான் வேதம் எழுத்து வடிவில் இருந்தால் வந்திருக்கணும். அப்படின்னு சொன்னா இயேசு பேசின மொழி என்னன்னு ஆய்வு செய்யும் போது அந்த மொழியில் தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். நபிகள் நாயகத்துக்கு அரபி கூட படிக்க தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாயிலிருந்த அந்த வார்த்தைகள் தான் இதெல்லாம். சொன்ன நபர் ஒருத்தர், மேல இருக்கக்கூடிய கர்த்தருங்கிறதுனால பட்டவர்த்தனமாக எல்லாத்தையும் சொல்றார். அப்போ இன்னும் உயிரோடு அவர் காப்பாற்ற கொள்ளப்பட்டாரு, திரும்ப இந்த பூமிக்கு வருவார். எப்படி உயிரோட உயர்த்தி கொள்ளப்பட்டாரோ இறந்த மனிதன் திரும்ப இந்த பூமிக்கு வருவது சாத்தியமற்றது. அதனாலதான் உயிரோட காப்பாற்றப்பட்டார். திரும்ப இந்த பூமிக்கு வருவாரு. இந்த பூமியிலிருந்து போறதுக்கு முன்னாடியே அந்த மக்கள் பனி இஸ்ரவேலர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் போனதுக்கு பின்னால ஒரு இறை தூதர் வருவாரு. குர்ஆன்ல அவருடைய பெயர் அஹமத், புகழப்பட்டவர் அப்படிங்கிறவர். அகமதுனாலும் புகழப்பட்டவர். நீங்க பைபிள் வாசிக்கும் தேற்றரவாளன்னு சொல்லப்பட்டிருக்கும். தேற்றரவாளன் யாருன்னா நம்ம சில விளக்கங்கள் கொடுப்போம். ஆனா அது கீழே இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா தேற்றரவாளன் இறைவன் அப்படிங்கிற விஷயம் வரும்போது தேற்றரவாளன் இன்னொருத்தர் போய் கேட்டு தான் சொல்லுவாருன்று. கடவுள் யார்ட்டையும் போய் கேட்டு சொல்ல போறது இல்லை. அப்போ ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டது. அப்போ இயேசுவும் வாழுங்காலத்தில் எனக்கு பின்னால ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாரு. திரும்ப இந்த பூமிக்கு வருவாரு, இயல்பாக இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிச்சு போவாரு. மரணிச்சதற்கு பின்னால் எல்லா மனிதர்களும் விசாரிக்கப்படுவாங்க. அந்த விசாரணை நாளில் எல்லா மனிதர்களும் வருவாங்க. இந்த உலகத்தில் எல்லா சமூகங்களும் வரும். அந்தந்த சமூகத்தில் இறைவன் ஒவ்வொரு இறை தூதரையும் விசாரிப்பான். நோவாவை விசாரிப்பான், ஆதமை விசாரிப்பான். ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கும் போது இயேசுவை குறித்துண்டான விசாரணையும் குர்ஆன்ல வருது. எப்படின்னு சொன்னா, ஈசாவே உன்னையும் உன்னுடைய தாயாரையும் இருவேறு தெய்வங்களாக வணங்க சொல்லி மக்களுக்கு நீங்க தான் சொன்னீங்களா? இயேசு வாழும் காலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் என்னை வணங்குங்களோ என்னுடைய தாயாரை வணங்குங்கள் என்றோ ஏதாவது ஒரு இடத்தில் மருந்துக்கு கூட சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பாக வாசிக்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இயேசு சொல்லிடுவார், நான் சொல்லலை, நான் வாழும் காலத்திலெல்லாம் இறைவா உன்னை மட்டும் தான் வணங்க சொன்னேன். நீ என்னை கைப்பற்றியதும் நீ தான் அவர்கள் மீது கண்காணிப்பாளனாக இருந்தால் இதை பற்றி எந்த தெளிவும் எனக்கு கிடையாது, நான் விலகிடுறேன், நான் நிரபராதி. எனக்கு இறைவனுக்கு தெரியும், இருந்தாலும் சாட்சியங்களோடு தானே மனிதன் விசாரிக்கப்படுவான். அப்போ இயேசுவிடத்திலும் இறைவன் விசாரிப்பான். விசாரணையில் இந்த பதில் வரும்போது ஒரு சமூகம் கைசேதப்படக்கூடாதுங்கிற குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்றான், இந்த செய்தியை சொல்றான். இன்னும் யார் ஈசாவை ஏற்றுக்கொண்டவர்கள் இறை தூதர் நபிகள் நாயகத்தையும் ஏற்றுக்கொண்டு ஈசா வணங்கிய இறைவனை, மேல் இருக்கக்கூடிய அந்த கர்த்தரை வணங்குறாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கு கூலி உண்டு பரலோகத்துல, சொர்க்கத்துல சொல்லிருக்கான். வேணும்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ நேரம் ஒரு நீண்ட நேரத்தை ஒதுக்கி
கண்ணியத்திற்குரிய ஃபாதர் அவர்கள் நமக்கு மத்தியில் வந்து இந்த கண்காட்சி முழுமையாக பார்வையிட்டாங்க. ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். மனிதனுக்கு தேவை அமைதி. அந்த அமைதியை நோக்கித்தான் மனிதனும் பயணித்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும். அதை வந்து மிக சிறந்த முறையில் உண்மையிலே பாராட்டுகளுக்கெல்லாம் மேலான பாராட்டுகளுக்குரிய வகையில் திறம்பட அமைத்திருப்பது, பல நல்ல காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற கண்காட்சியாக இருப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி. அருமையாக விளக்கினார்கள், நல்ல விளக்கத்தை கொடுத்தார்கள். கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய செயல்பாடு, மனிதனுடைய கடமை, இவைகளெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு சித்தரித்து காட்டக்கூடிய வகையில் அமைந்திருப்பது தான் இந்த கண்காட்சி. எனவே இதை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் தான் நமக்கு, இறைவன் ஒருவரே. அந்த இறைவன் இவ்வளவு தூரமாக நம்மளை படைத்து பாதுகாத்து வருகின்றதற்கு நன்றி கடன் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இருக்க அதை உணர்த்துகின்ற ஒரு காட்சி. எனவே உங்களை வாழ்த்துகிறேன். என்னை வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் கிராமத் தலைவர், துணைத் தலைவர், பங்கு பேரவை செயலாளர், கிராமத் தலைவர் செயலாளர் எல்லாம் வந்திருக்கோம். கலாறு கோயில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வார்த்தைகள் விவரிக்க வார்த்தைகள் இல்லை. அது சந்தோஷம். ஒரே அருமையிலும் அருமை. நல்ல விளக்கம் நல்லா சொன்னாங்க, தெளிவான விளக்கங்களை கொடுத்தாங்க. சந்தோஷம். நீங்களும் வந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.